ஹாய் வாரியர்ஸ், அன்னைக்கு ஒரு நாள் நம்ம நைட் பிரியாணி சாப்பிடணும்னு டெம்ட் ஆனதுனால பிரியாணி சாப்பிட வந்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா அஜார் பிரியாணி. இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம மாட்டுத்தாவணி பழ மார்க்கெட்டுக்கு பக்கத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. அப்படியே அங்க போய் சிக்கன் பிரியாணி கேட்டா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம போனது பாத்தீங்கன்னா லேட் நைட். அப்புறம் என்ன சாப்பிடுறதுன்னு தெரியாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 சிக்கன் ரைஸ் வாங்கியிருந்தாங்க. நம்மளும் சிக்கன் பிரியாணி தான் இல்ல பிளைனாவது இருக்கான்னு கேட்டோம். இருக்குன்னு சொன்னதும் அப்படியே சீரக சம்பா அதோட பாஸ்மதி பிளைன் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். என்னடா மெயின் டிஷ்ஷா வாங்கிட்டு இருக்கீங்க, சைட் டிஷ் இன்னும் வாங்கலையான்ற உங்க மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேக்குது. சைட் டிஷ்ஷா பாத்தீங்கன்னா ஜப்பான் சிக்கன் தான் வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நம்ம ட்ரை பண்ண சிக்கன் ரைஸ் தான் தரமா இருந்துச்சு. குறிப்பா மயோனைஸோட வச்சு சாப்பிடுறப்ப டேஸ்ட் இன்னுமே நல்லா இருந்துச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சீரக சம்பா அண்ட் பாஸ்மதி பிளைன் பிரியாணி டேஸ்ட் பண்ணியிருந்தோம். அதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா அவங்க அந்த பிரியாணிக்கு கொடுத்த பைனாப்பிள் கேசரி தான் டாப் நாச்சா இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாத மக்களே, ஸ்வீட்னா தரமான ஸ்வீட்னே சொல்லலாம். ஃபைனலா பாத்தீங்கன்னா ஜப்பான் சிக்கன் தான். அதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்வீட்டாவே கேசரிக்கு போட்டியா தான் வந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரீமியாவும் ஜூசியாவும் இருந்துச்சு. சிக்கனுமே பாத்தீங்கன்னா நல்லாவே குக்கா இருந்துச்சு. அப்புறம் என்ன எல்லாத்தையும் போட்டு தாக்கி அங்கிருந்து கிளம்பிட்டோம். இந்த ஷாப்பை உங்க ஃப்ரெண்ட்ஸோட விசிட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஃபுட் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரியாணி லவர்ஸா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வரட்டாமாமே.